மீண்டும் விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இளையோருக்கான ஆசிய கிண்ண போட்டிகள் இப்பொழுது ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஆரம்பமாக இந்த போட்டியானது இந்தியா ஏ மற்றும் UAE அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் டோஹாவில் ஆரம்பமாயிருந்தது. இந்திய ஏ அணி நாணயம் வெட்டுப்பட்டு தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த தீர்மானித்தது. அதிரடி வீரர்களுக்கு பஞ்சமில்லாத இந்திய இளமணி நேற்றைய தினத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக பிரியனேஷ் ஆர்யா, அவரோடு உலகத்தையே அதிரடியால் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இளம் 14 வயதையுடைய சூரியவன்சி ஆகிய இருவரும் ஆட்டங்கள் முடிந்திருந்த வழக்கில் 1.4 பந்து வீச்சில் 16 ஓட்டங்களுக்கு முதலாவதுக்கு வீழ்த்தப்பட்டிருந்தது. பிரியனேஷ் ஆர்யா 6 பந்துகள் கொண்டு ஒரு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் என 10 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதன் பின்னதாக சூரியவன்சி மற்றும் நாமந்தீருக்கு இடையிலான இரண்டாவது கட்டுக்கான இணைப்பாட்டம் ஒரு அதிரடியான இணைப்பாட்டத்தை அமைத்திருந்தார்கள். 57 பந்துகள் எதிர்கொண்டு 163 ஓட்டங்கள் ஒரு சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். அதிரடியிலே அந்த 163 ஓட்டங்களில் நாமந்தீர் 23 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்கள் 34 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்திருந்தார். 11.1 பந்து வீச்சில் இரண்டாவது கட்டுக்காக அவர் ஆட்டம் இழக்கும் போது 179 ஓட்டங்களை இந்திய இளையோர் அணி பெற்றிருந்தது. ஒரு புறம் விக்கெட் விழ வைபவ் சூரியவன்ஷி அதிரடி காட்டிக் கொண்டிருந்தார். 42 பந்துகளில் 4 ஓட்டம் 4 ஓட்டங்கள் 11, 6 ஓட்டங்கள் 15 இடங்களாக 144 ஓட்டங்களை அதிரடி காட்டியிருந்தார். உலகத்திற்கு மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தினை கண்காட்சி போட்டியாக நேற்றைய தினத்தில் இந்திய இளையோர் அணியிலே வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே உலக ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறார் அதிரடியால். ஆகவே IPL போட்டிகளிலும் இப்பொழுது சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை காண்பித்திருக்கின்ற வேளையில் இப்பொழுது இந்த இளையோருக்கான ஆசிய கிண்ண போட்டியிலும் அதிரடியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 12.3 பந்து வீச்சில் அவர் ஆட்டம் வழக்கும் போது 195 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்திய அணி 3வது விக்கெட்டுக்காக ஆட்டம் இழந்திருந்தார். அவருடைய துடுப்பாட்டத்தில் 342.86 என்ற ஓட்ட வேகத்தில் ஓட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய அதிரடியான ஆட்டம் முடிவுக்கு வந்த பின்னராக அணியின் தலைவர் ஜிதேஷ் சர்மா மற்றும் நேகல் வதேரா 4வது கட்டுக்காக 17 பந்துகளில் 37 ஓட்டங்கள் அதிரடியாக பெற்றிருந்தவர். நேகல் வதேரா 9 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டம் 1 இடங்களாக 14 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். இறுதி நேரத்தில் அணியின் தலைவர் ஜிதேஷ் சர்மா அதிரடி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 32 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 8, 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக 83 ஓட்டங்களை அதிரடியான பொறுப்பான ஆட்டத்தை காண்பித்திருந்தார். அவரோடு ராமன்டி 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வழக்கில் இந்த இரண்டு வீரர்களிடையிலான 5வது கட்டுக்கான இணைப்பாட்டம் 28 பந்துகளில் பிரிக்கப்படாத 65 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் எழுதி 294 ஒரு இமாலய ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சை பொறுத்தவரை இளைய அணியோர் முகமட் பராதியுன் மற்றும் ஆயன் கான், முகமட் அஃப்ரான் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே UAE இளையோர் அணிக்கு 298 இமாலய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது வழக்கில் ஷாயிப் கான் 41 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக அதிரடியாக 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியின் ஓட்ட எண்ணிக்கை அதிகமாக பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முகமட் அஃப்ரான் 26 ஓட்டங்கள், சைடு ஐதர் 20 ஓட்டங்களையும், மாயங்க் ராஜேஷ்குமார் 18 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். ஏனைய UAE இளையர் அணியில் எந்த வீரரும் 10 ஓட்டத்தை கடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 149 ஓட்டங்களை மாத்திரமே UAE இளையோர் அணியால் பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 148 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய இளையோர் அணி வெற்றி பெற்று அபார ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள்.
இந்திய இளையோர் சார்பாக பந்துவீச்சில் குர்னனீட் சிங் 4 ஓவர்களில் 18 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், ஆஸ் தூபே 2 விக்கெட்டுகள், ராமன்தீப் யாஸ் தாக்கூர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு அதிரடி காட்டியிருந்த 42 பந்துகளை எதிர்கொண்டு 144 ஓட்டங்களை 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 15 இடங்களாக பெற்றுக் கொடுத்த சூரியவம்சி இந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக தெரிவானதோடு இந்திய அணி குழு பியிலே முதல் போட்டியிலே பங்கேற்று ஒரு வெற்றியோடு 7.400 என்ற அடிப்படையில் இப்பொழுது ஒரு சிறப்பான முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு போட்டியில் வெற்றி 2 புள்ளிகளோடு 2.00 என்ற அடிப்படையில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. ஓமான் மற்றும் UAE 3ஆம் 4ஆம் இடங்களை இருக்கிறார்கள் என்பது எந்த விதமான வெற்றியும் இன்றி. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி சென்று உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துள்ள தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.